உங்கள் புலவர் தஞ்சை வீதேவித்தரின் அமுதுமொழியால் அன்பார்ந்த வணக்கம். வணக்கம் ஐயா என்று சொல்லிக்கொண்டே ஆட்டோ டிரைவர் கந்தசாமி வந்தான். என்னப்பா கந்தசாமி, இப்படி லேட்டாக வருகின்றாயே என்றார் சப் இன்ஸ்பெக்டர். ஐயா, வருகின்ற வழியிலே ஒருவரின் மனைவிக்கு பிரசவம் என்று சொன்னார். அவரை ஆஸ்பத்திரியில் இறக்கிவிட்டு ஆட்டோவிற்கு பஞ்சரும் ஒட்டிவிட்டு வந்தேன் என்றான் கந்தசாமி. அப்போது ஆட்டோக்கார தம்பி என்னை மன்னித்து விடு என்று கதறி அழுகின்ற சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் ஆட்டோ டிரைவர் கந்தசாமி. ஐயா, இவரை தான் ஆட்டோவில் ஆஸ்பத்திரியில் இறக்கிவிட்டு வந்தேன் என்று கந்தசாமி சொல்லியதும், கந்தசாமி, இவன்தான் பிக் பாக்கெட் பீதாம்பரம். இவன் உன்னுடைய நகையை மட்டுமல்ல, இந்த அம்மாவின் நகையையும் உன் ஆட்டோவிலிருந்து திருடி வந்திருக்கின்றான். உன்னிடம் மனைவிக்கு பிரசவம் என்று பொய் சொல்லி ஆஸ்பத்திரியில் இறங்கி உள்ளான் என்றார் சப் இன்ஸ்பெக்டர். இந்த மாணவி பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு செல்ல டவுன் பஸ்ஸுக்காக நின்ற பொழுது கழுத்தில் இருந்த செயினை அறுத்து கொண்டு ஓடியிருக்கின்றான் பிக் பாக்கெட் பீதாம்பரம். அவனை துரத்தி சென்று கராத்தே அடி மட்டுமல்ல, சிலம்பம் விளையாட்டும் தெரிந்த இந்த மாணவி இவனை பிடித்து அடித்து எங்களுக்கு தகவல் தந்தது. இந்த மாணவியுடைய அறிவும் ஆற்றலும் பாராட்டும்படியாக இருக்கின்றது என்றார் சப் இன்ஸ்பெக்டர். அந்த நேரத்திலே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாக்கின்படி அந்த மாணவியின் அம்மாவின் முகத்திலும் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல் என்னும் திருக்குறளின் கருத்தும் தந்தையின் முகத்திலே பிரகாசமாக தெரிந்தது. எனவே நாளைய இளைஞர்களாம் இன்றைய மாணவ செல்வங்களை கல்வி அறிவோடு மற்ற கலைகளையும் கற்று அறிவு ஆற்றல் மிக்கவர்களாக வாழுங்கள். சிலம்பம், கராத்தே, குஸ்தி போன்ற கலைகள் உங்கள் உடலை பலமாக்கும், உள்ளத்தை நலமாக்கும், உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் தக்க துணையாகும். தினமும் திருக்குறளை படியுங்கள், திருக்குறளாய் வாழுங்கள். வள்ளுவமாய் வள்ளுவராய் வாழ்ந்தால் வீடும் நாடும் வாழ்த்தும் வணங்கும். நன்றி, வணக்கம்.